ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆழ்த்திரு வர்ஷிப்புக்கு ஏஜி திருச்சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தரை துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியமான ஒரு நேரம், ஒரு காரியம். நாம் இந்த நாளிலே அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய ஆண்டவருக்கு நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்து நம்மை ரட்சித்து அபிஷேகித்து இம்மட்டும் அற்புதமாய் நடத்தி வருகிற ஆண்டவருக்கு நல்ல உற்சாகத்தோடு நாம் துதி பலிகளை செலுத்த போகிறோம். கர்த்தரை சில மணி நேரங்களை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த நேரங்கள் எல்லாம் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணித்து இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க நாம் துவங்குகிற போது கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய அவருடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வல்லமை உள்ளவராக இருக்கிற இடங்களை கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துவோமா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சுகத்தோடு, நல்ல பலனோடு, நல்ல ஆரோக்கியத்தோடு இத்தனை நாட்கள் நாங்கள் கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு தயை பாராட்டினே, கிருபை செய்தீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் அண்ணா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனாய் ஆண்டவரே, எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு அரணாய், எங்களுக்கு கோட்டையாய் இருக்கிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனின் பலனான தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அந்த அன்பிற்காக, எங்களை நேசித்து நடத்துகிற அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே துதிக்கிற எங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வல்லமை வந்தருள நாங்கள் கேட்கிறோம். சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆளுகை வரட்டும் அப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமையாய் ஊற்றப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதிக்கிற வேளையிலே எங்களுக்குள்ளே பல மாற்றங்கள், கர்த்தாவே, அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியமான காரியங்கள் நடக்க அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. இந்த ஆராதிக்கிற நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில சில மறுரூபங்களை, மறுசீரமைப்புகளை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மீது வந்தருள நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஐயா. கர்த்தர் நீர் வந்தருளுவீராக. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. உள்ளத்தின் ஆழத்தில் வரவேற்புமா. வாங்க ஆண்டவரே. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு முறை கூட சொல்லுமா. வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும்.
தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். நல்ல ஆவியானவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை துதிக்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கள் துதிகளிலே கர்த்தர் பிரியப்பட்டு உடைய வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிறைத்து வழி நடத்த நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னத்தை நாங்கள் நெருக்கமாய் அனுபவிக்க உம்மோடு உறவாட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கேட்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர், ஆமேன். அவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி அவர் வாக்கிலே ஒன்றும் பிசகாமல் மாறாமல் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற ஆண்டவர், ஆமேன். அந்த தேவனை நாம் துதித்து பாடப்போகிறோம். நம்முடைய ஆத்மாவுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த தேவன் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம இந்த வேளையிலே நம்முடைய காரியங்களை குறித்து கலக்கத்தோடு பாரத்தோடு அழுத்தத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருந்தால், நான் உனக்கு இதை செய்வேன், இப்படி செய்வேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை வெட்கப்படுத்துவதில்லை என்று சொல்லி இருந்தால் அவைகளை நிச்சயமாய் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தெரிந்த ஒரு பாடல், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். 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 சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ள
உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே, அவர் மனிதன் அல்லவே. பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவர் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவான். வாக்கு பண்ணினவர் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவான். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்கு பண்ணினவன் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். இன்னொரு முறை. வாக்கு பண்ணினவர் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடான், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுவோம் இன்னொரு முறை. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே, அவ மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர். வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்த
சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஆமென். நாம் சோர்ந்து போக தேவையில்லை. அவர் வாக்கு பண்ணினால் கர்த்தர் நிச்சயமாய் நமக்காய் அவர் நிறைவேற்றி முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்கிற ஆண்டவர். அவருடைய சொந்த குமாரனையே அவர் அனுப்பி தந்திருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பார் என்றால் அவர் நமக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை கண்டிப்பாக அவர் செய்ய அவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். நாமே விசுவாசிக்கிற நாம் இன்னொரு பாடலை கூட இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறதுனாலே நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய நாமத்தை துதிப்போம் ஆண்டவர் என்று சொல்லி அவரை துதிக்க போகிறோம். எங்களுக்கு நீர் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நீ செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து நினைத்து நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் என்று சொல்லி நான் தெரிந்த ஒரு பாடலை காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன் என்ற பாடலை இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, உம்மை துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசிப்பேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன் எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே,
கரங்கள் எல்லாம் தந்ததே, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் தந்ததே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே, எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவே, என்னை தாழ்த்தி பணிந்திடுவே, நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே சொன்னவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தாவீதுக்கு நான் உன்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லி உடனே அவன் அடுத்த நாளே ராஜாவாகவில்லை. அதற்கு சில காலங்கள் எடுத்தது. பல நேரங்கள் அவன் ஓடினான். அவன் போய் குகைகளிலே சவுலுக்கு பயந்து ஓடி அலைந்து திரிந்து பல நாட்களுக்கு பிறகு, பல வருடங்களுக்கு பிறகுதான் அவன் ராஜாவாக மாறினான். மோசேக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் கானான் தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாய் அவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதற்கு அது நேரமாயிற்று. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு உற்பத்தி திட்ட காலத்திலே ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லி சாராளுக்கு சொல்கிறார், உனக்கு நான் பிள்ளையை தருகிறேன் என்று சொல்லி 25 வருடங்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். நோவாவுக்கு கர்த்தர் இந்த பேழையை செய் என்று சொல்லி மழை வரும் என்று சொல்லி அவர் காத்திருந்த காலங்கள் 30 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை இருக்கும் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் சில காலங்கள் இருக்கிறது. காலங்கள் கடந்து போகிறதே, ஒன்றுமே மாற்றம் இல்லையே என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற ஒரு காரியங்கள், காலங்கள் கடந்து போனாலும் நான் உங்களுடனே இருக்கிறேன். வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ள தேவனாய் நான் இன்னும் இருக்கிறேன். நான் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செம்மையாய் உங்களுக்கு நான் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிற அந்த காலவேளை திரும்பமாக அந்த சரணத்தை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை இன்னும் அன்றைய தைரியத்தையும் அன்றைய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அன்றை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி உற்சாகத்தோடு இந்த வரிகளை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே, காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் முடித்து தருவார். வைத்தீரே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆம் என்று இருக்கின்றதே, வாக்குத்தத்தங்கள்
நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. ஆமென் ஆமென். தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையே தூரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுவே. ஒரு முறை சொல்லுவோமா? குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுவோம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று
இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென் என்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். சொல்லுவோமா? ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இது நடைபெறட்டும் அப்பா, நீர் எங்களுக்கு இப்படி சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, அது கண்டிப்பாக நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் கெஞ்சுவோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்வீராக அப்பா, நீர் செய்யும்படியாய் கேட்கிறோம். குறித்த காலத்திற்கு கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் வெறுமையாய் திரும்புகிறதில்லை, அது கண்டிப்பாக நிறைவேறும். தரிசனம் கண்டிப்பாக நிறைவேறும். சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லமை உள்ள ஆண்டவர். கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நம்பிக்கையோடு அவரை துதிக்க எதிர்பார்க்கிறார். அவர் வாக்குத்தத்தம் தந்ததினாலே எப்படியாவது செய்து முடிப்பார் என்று நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம் என்பது அர்த்தம் அல்ல. மோசே, தாவீது, யோசேப்பு, ஆபிரகாம் இவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு அதற்காக காத்திருந்தார்கள். கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனத்தை தருகிறார். எத்தனையோ போராட்டங்கள் வந்தாலும் அவன் பாவ வாழ்க்கையிலே, மனம் போன வாழ்க்கையிலே வாழவில்லை. தேவனுக்கு பிரியமில்லாமல் நடப்பது எப்படி என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறான். மோசேயினுடைய வாழ்க்கையில அவன் அப்படி கர்த்தரை நம்பி அவர் கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ளவர் என்று அவன் நம்பி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி கொண்டே போகிறான். கானானுக்குள்ளே ஜனங்களை பிரவேசிக்கிற கிருபைகள் அவன் மூலமா இந்த ஜனங்களுக்கு கிடைக்க கர்த்தர் செய்கிறார். ஆபிரகாமுக்கு 25 வருடங்கள் ஆனாலும் அந்த ப்ராசஸ்ல அவர் எவ்வளவு பேர் பேசியிருப்பார்கள், காரியங்களை சந்தித்திருக்க கூடும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமா? என் ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக செய்வார் என்கிற நம்பிக்கையோட வாழ, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் எனக்கு கண்டிப்பாக செய்வார், எனக்காக இரத்தம் சிந்தினவர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், என்னை வெட்கப்பட்டு போக விடமாட்டார் என்று சொல்லி உண்மையாய் நம்பி அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் வந்து வாக்குத்தத்தத்தை சமீபிக்க பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய நாங்கள் ஆண்டவரை எங்களை அர்ப்பணித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பிக்கையோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. சொல்லுவோமா? அவர் சர்வ வல்ல தேவனாய் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமென் ஆமென்.
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அப்படி இருக்கிற இடங்களை சொல்லுவோம். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தை. செத்து போனதாம் சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. எதெல்லாம் செத்து போயிருக்கீங்களோ அவருடைய வார்த்தையினாலே ஜீவன் உண்டாகுது. அவர் சொன்ன வார்த்தையே குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அப்படியே ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர உம்மை போல தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர பாத்திர இடங்கள் அறிக்கை செய்யும் இயேசுவே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர பாத்திர இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திர நீரே
இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, 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 உம்மை போல் வேறு தெய்வமில்லை. இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆமென். இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபையின் கரத்தினாலே நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து நம்மளை தப்புவித்து எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாத்து இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்த அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த நேரத்தில் கூட அப்படியே தேவனை ஆராதிப்போம், தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா மௌனமாக இருக்க வேண்டாம். கர்த்தரை நல்லா துதிப்போம். அன்றே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, எல்லா நன்மைகளுக்காய் நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி, உடைய தீர்க்க தரிசனங்களுக்காய் நன்றி, உடைய தரிசனங்களுக்காய் நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் போவதில்லை ஆண்டரே. உம்மிடத்திலிருந்து புறப்பட வார்த்தைகள் எல்லாமே காரியத்தை நடப்பித்து உம்மிடத்தில் திரும்புகிறது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீ சொன்னதான தரிசனங்கள், எங்கள் வாழ்க்கையில நீர் கொடுத்திருக்குதான் நம்முடைய திட்டங்களை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவர் ராஜா, உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள் என்று. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு எப்பொழுதுமே ஒரே மாதிரிதான், எப்பொழுதும் அவர் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை செய்கிற தேவன். நீ கூட யோசிக்கலாம், அந்த 9 மாதங்கள் கர்த்தர் சொன்னவைகளை நிறைவேறவே இல்லையே என் வாழ்க்கையில என்று நீங்கள் அங்கலாய்த்து நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். விசுவாசிப்போம். கர்த்தர் இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ சொன்ன வார்த்தைகளை நிறைவேற பண்ண நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர் ராஜா. நன்றி ஆண்டவரே. கையளவு மேகத்தை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. கையளவு அப்பா மேகத்தை கர்த்தர் நீர் எழும்ப பண்ணுவீராக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பெருமளின் இரைச்சல் எங்கள் காதுகளிலே கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. நீ சொன்னவைகளை எங்கள் கண்கள் காணவும் இல்லை, எங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை, எங்கள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனா மகிமையானவைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போற தயவுக்காய் நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மழையும் நாங்கள் பார்க்க போவதில்லை, ஆனால் எங்கள் பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நீர் தண்ணீராய் நிரம்ப பண்ண நீர் உண்மை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சென்று உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆராதிப்போம். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே, பாத்திர. சொல்லுவானவரே நீர் பாத்திர
ராஜா. ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவாராக. உம்மை போல உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே, பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, எங்களை பெரியவனாக பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எனது விளக்கை எரிய செய்தீர், எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, உம்முடைய இரவலெல்லாம் இரவை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவாராக. எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. இந்த காலம் அர்ப்பணிப்போமா? இந்த வேளையில எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. இயேசுவே எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya 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 ஹalleluya. பாடுகிற வேளையிலே நம்மளை அர்ப்பணிப்போம். ஹalleluya. எங்களை நாங்கள் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கர்த்தர் நீர் நிறைவேற பண்ணுவீராக ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
Hallelujah. 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 கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், அவரிடத்தில் நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் என்று நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்று அல்ல. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். தரிசனத்தை மறந்து, நோக்கத்தை மறந்து, கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பை மறந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் என்றால் இந்த காலவெல்ல ஆண்டவர் நம்மளை ஞாபகப்படுத்துகிறார், இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு, அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய சுத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ராஜா, உம்முடைய சுத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே. கேட்போம் உம்முடைய சுத்தத்திற்கு. ஒரு பாடல் பாடணும் என்று அல்ல அன்றே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதற்கு எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே. வார்த்தையாகி இயேசுவிடத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவே நன்றி ஆவியானவரே. கிடங்களை சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே. இனி நான் அல்ல ஆண்டவரே, நீர் என்னிலே நான் சிறுகவும் நீர் எங்களில் பெருகவும் ராஜா. என்னுடைய விருப்பம் சிறுகவும் ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் பெருகவும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய சுத்தம் சிறுகவும் ஆண்டவரே, உம்முடைய சுத்தம் என் வாழ்க்கையில பெருகவுமாய் எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய ஆசை சிறுகவும் ஆண்டவரே, உம்முடைய ஆசை நிலை பெருகவுமாய் எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கேட்போமா? இயேசுவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. என்னை ஒன்றும் பற்றி கொள்ளுவேன், என் வாழ்வில் நீதான் எல்லாமே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வலுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் நீதான் எல்லாமே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. சொல்லுமா? உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை, சிலுவையை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை, உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உந்தன் அன்பை எங்கும் சொல்லுவேன், நன்றி மறவாமல் என்றும் நடப்பேன். 10ல் 1 உமக்கு கொடுப்பேன், சாட்சியாய் என்றும் வாழுவேன்.
சாட்சியாய் என்றும் வாழுவே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு ஆண்டவரே. ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் தான் உண்டு ஆண்டவரே. நாங்கள் வேறு எங்கே போவோம் ராஜா? இந்த கால ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய ஜீவ வார்த்தை எங்களுக்குள்ளாக ஜீவனை உண்டாக்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. செத்து போனதான எங்கள் தரிசனங்கள், செத்து போனதான எங்களுடைய பாதைகள் அன்றே ஸ்தோத்திரம், அன்றே செத்து போனதான எங்கள் ஜீவியங்கள் உடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே உயிர்ப்பிப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவில் இந்த நேரத்தில் ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.